ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான சூப்பரான 15வது வாரத்தோட, அதாவது லாஸ்ட் வாரத்தோட 4வது நாள் மதிய வேலை ஓட்டு நிலவரத்தை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய பொங்கல் விஷயங்கள் எப்படி போச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப அமோகமாக போச்சு. இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து அவங்களுடைய ஸ்டோரியில் வந்து போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு பகீர்னு இருந்துச்சு. ஏன்னா நம்ம முதல் மாதிரி வந்து லைவ் ஃபுல்லாக பார்க்குறதில்ல. அதில் வந்து பேசியிருப்பாங்க போல இருக்குது. பிரஜனை வந்து ரம்யா கிட்ட வந்து கேஷ் பாக்ஸ் எடுக்க சொல்லுங்கள் சாண்ட்ரா கிட்ட அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது கூட நம்ம கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் சொல்லும்போது நம்மளுக்கு தெரியுது, சொல்லியிருக்காங்க போல இருக்குது. அதை வந்து இவங்க உள்ளே வந்து சொல்லாமல் விட்டுருக்காங்க போல இருக்குது. கொடுமையாக இருக்குது. ஒரு பக்கம் கொடுமையாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதாங்க விஜய் பார்வதிக்கு அவங்க செய்த ஒரு கர்மா அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் என்ன தான் இருந்தாலும் கேம் ஒரு பக்கம் வருத்தமாக இருக்குது. அது வந்து கரெக்டு தான் அவங்க பண்ணுது. ஆனால் அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக வந்து நிறைய பிரச்சனைகளாக இருந்துச்சு. சரி, அந்த பணத்தை எடுத்துக்கலாமல் ஒரு பக்கம் மனசு இயங்கவும் செய்யுது. ஒரு பக்கம் இவங்க அதாவது விஜய் பார்வதிக்கு செஞ்சது கமருதீன் அவங்களோட லைஃபே இப்போ வந்து பிக் பாஸ்லேருந்து போயிடுச்சே, அதை பற்றி நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அது பக்கமும் ஒரு மாதிரி இருக்குது. உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஆனால் பாவங்க, ரொம்ப கஷ்டம். ஏன்னா உள்ளே வரும்போது வந்துட்டு அந்த விஷயம் தான் சொன்னேன், ஃபினான்ஷியலாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ளே வந்தோம் அப்படின்னு. என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல. சரி, ஏன்னா இந்த கேம் முடிய போகுது. இதில் வந்து யார் மேலேயும் நம்ம வந்து குறைகளை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கேமே முடிய போகுது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனலைசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திவ்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2,53,685 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 52.88. ஸோ திவ்யா வந்து அன்அஃபிஷியலில் வந்துட்டு டாப்பில் தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னுமே வந்து நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பிஆர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு பயங்கரமாக வந்து எக்ஸ்போசிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒன்றுமே புரியல. முடியும் போகுது, கேம் முடிய போகுது. இதில் யார் வந்து டைட்டில் வின்னராக வர போகிறாங்கன்றது தெரியல. அதேமாதிரி திவ்யா வந்துட்டு இவங்க அந்த ஒரு சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணாங்க பாருங்கள் சாண்ட்ரா அவர்கள். அதில் வந்துட்டு இவங்கள போய் நம்ம தங்கச்சின்னு சொல்லிட்டோமே அப்படின்னு வந்து சொன்ன விஷயங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் திவ்யா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாங் ஒன்று பாடியிருப்பாங்களே, அந்த பணப்பெட்டி வைக்கும்போது நல்ல வாயை சம்பாதிச்சதை நார வாயன் தின்னும், அது சம்திங் வந்து ஒரு வேர்டு வரல, காசு பண்ணும், அது அந்த வார்த்தை வந்து வேணும்ட்டு நான் பாடுன்ற மாதிரியும் வந்து ஒரு தகவலை திவ்யா சொன்னது வந்துட்டு பயங்கரமான ஒரு இதுவாக இருக்குது. ஸோ அதை தான் வந்து சாண்ட்ராவும் சொல்லியிருக்காங்க, எனக்காக தான் அந்த பாட்டை நீ பாடியிருக்க, மார்க்கிங் பண்ணியிருக்க அப்படின்னு சொன்னேன், நீ எல்லாம் என்ன ஒரு தங்கச்சி அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. ஸோ திவ்யா பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ரெண்டாவது பேஸ் பார்த்தீங்கன்னா சபரி இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,42,453 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் 29.7. ஸோ சபரி இப்போ ஒரு ப்ரோமோ பார்த்துருப்பேன். அது ஆக்சுவலாக காலையில் நடந்த விஷயங்கள். காலையில் பார்த்தீங்கன்னா ஆதருக்கும் சபரிக்கும் பயங்கரமான சண்டை. ஏன்னா ஆதரையும் விக்ரமும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குளிக்கிறதுக்கு. அதில் நடுவில் இவருக்கு வந்து ஒரு வேலையை பண்ணி அது ஒரு பெரிய சண்டையாகி சபரி அவரோட கூல் இழந்து அதுக்கப்புறம் திரும்ப கூலாகி நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. சபரியை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். அதே மாதிரி எனக்கு இன்னொரு வருத்தம் என்னென்னா, இன்னொரு ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க, தர்பீஸ் அவர்களுக்கும் கானா வினோத் அப்புறம் பிரவீன் அவங்களுக்குலாம் சண்டை நடக்கும். எனக்கு என்னென்னா இப்போ முடிய போது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டையை தீர்த்து வைக்கிறதுக்கு அங்கே யாருமே இல்லையேன்றது ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா அந்த 3 பேர் பிரித்து வச்சாவே அந்த சண்டை முடிஞ்சிடும். ஆனால் எல்லோரும் சைலண்டாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விக்ரம் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 46,036 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.6. விக்ரமுக்கு வந்து ஓட்டு சுத்தமாக இல்லை. பட் இருந்தாலும் அப்போத்துன்னு சொல்கிறது தான், நல்ல ஒரு பிளேயர், கேம் பிளேயர், வெதர் இட் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அது வந்து அதை தவிர்த்து பார்க்கும்போது நல்ல ஒரு பிளேயர். பட் அவருக்கு ஓட்டு வரல. பட் என்னை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு ரன்னராக வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தர்பீஸ் அவர்களுக்கும் பிரவீனுக்கும் கஷ்டம், அதை சண்டை வரும்போது வந்து அவர் தான் வந்து நிற்கிறாரு, கேட்கணும்னு தோணுது. ஆனால் கேட்க மாட்டுறாங்க. ஏன்னா தர்பீஸுமே அந்த மாதிரி ஒரு ஆள் தான். எப்போ நான் திடீர்னு வந்து அவங்க பக்கமே திரும்பிடுறாரு, சண்டை போடுறாரு. இப்போ சபரி கூட ஏன் வந்து கேட்க மாட்டாருன்னா, ஒரு 2 நாளுக்கு முன்னாடி சபரிக்கிட்டே வந்துட்டு நீ என்ன சிலுக்குன்னு சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் சண்டை போடுறாரு. அப்போ எப்படி வந்து இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ண வருவாங்க? ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. 4வது பிளேஸ் அரோரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 37,541 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 7.82. நல்லா ஓட்டு வந்துட்டே இருந்துச்சு. அப்படியே சர்ன்னு ஒரு 2 நாளில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி இப்போ வந்துட்டு இவங்களுக்கும் மேலே இருக்கிற விக்ரமுக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,000 ஓட் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஸோ அரோரா தான் வந்து எனக்கு தெரிஞ்சு 4வது ஆளாக வெளியேறுவாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி தெரியுது இந்த அன்அஃபிஷியல் ஓட்ஸ் படி. பட் இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து இல்லை அரோராவுக்கு வேறு ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். சரி, இவங்க எல்லாம் மொத்தமாக ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4,79,715 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். இந்த சீசன் 9 டைட்டில் வின்னராக யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.